நம்ம டிராவலர்ஸ் ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் வீடியோ சபரிமலை vlog. அதுக்கு நம்ம முதல்ல வந்திருக்க இடம் எரிமேலி. நானும் பைரவனும் கன்னிசாமி ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். வந்ததும் கலர் பவுடர்லாம் வாங்கி ஃபுல் மேக்கப் பண்ணி விட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி சாமி கும்பிட்டு போயிட்டோம். பையோ, இதுதான் எரிமேலி. அது கிடையாதுப்பா, இடம் பேரு எரிமேலி. நாங்க போன நேரம் கோயில் முடிஞ்சுதா, ஆனா இதெல்லாம் இருந்து சாமி கும்பிட்டு டான்ஸ் ஆட கிளம்பிட்டோம். டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் புலி மேல உட்காந்து போட்டோ எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இங்க வந்தா எல்லாருமே அந்த மாதிரி தான் போட்டோ எடுக்கணுமா. போட்டோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செம்ம டான்ஸ் ஆடி முடிச்சதும் நாங்களாம் அங்க வந்து நிலக்கலுக்கு போயிட்டோம். நிலக்கல்ல இருந்து பம்பைக்கு போகணுமா, ஆனா பஸ் பிடிச்சுதான் போகணுமா. ஒரு வழியா பஸ்ஸை பிடிச்சி பம்பைக்கும் வந்துட்டோம். நாங்க பம்பையில குளிச்சு முடிச்சுட்டு இருமுடியத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்துகிட்டே இருக்கிறோம். இன்னும் எவ்வளவு தூரம்னே தெரியல. நடுவுல ரெட் கலர்ல நம்ம தண்ணி குடுத்தாங்க. அதை குடிச்ச உடனே வேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். வழியில நாங்க குரங்கு பார்த்தோம், உடும்பு பார்த்தோம். நான் எப்படி இருக்க? மலையேற்றம் சூப்பரா இருக்கா? உனக்கு நல்லா இருக்கா? அப்புறம் மூச்சு வாங்குதுன்ற? மூச்சு தான் நடக்க முடியல, மற்றபடி ஒன்றும் இல்லைல்ல? ஜாலியா இருக்கா? நடுவில் எங்களுக்கு டயர்டா இருக்குன்றனால எங்க அப்பா குளுக்கோண்டி கொடுத்தாரு. அதை சட்டு திருப்பி நடக்க ஆரம்பிச்சோம். அப்படியே நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே சரங்குத்திக்கு வந்துட்டோம். நாங்க சரம் குத்திட்டு அப்படியே நாங்க சாமி பார்க்க கிளம்பிட்டோம். ஒரு வழியா சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க மஞ்ச மாதா கோயில்ல தேவை விடணும். அதுக்கப்புறம் நாங்களாம் ஒரு இடத்துல உட்காந்து நைட் அங்க உடைக்க ஆரம்பிச்சிட்டோம்.
நெய்யை அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு தேங்காவை நெருப்புல போட வந்தோம். அதுக்கப்புறம் அரவணை பாயசத்தை வாங்கிட்டு சாப்பிட போயிட்டோம். ஒரு மேகியை வாங்கி 2 பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அன்னதானத்தையும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா ஐயப்பனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெற்றிகரமா நாங்க பம்பைக்கு வந்துட்டோம். நல்லபடியா ஐயப்பனும் பார்த்தாச்சு. போகும்போதுதான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. அடுத்த வருஷமும் வந்தா நல்லா தான் இருக்கும். பார்ப்போம். சுவாமியே சரணம் ஐயப்பா. ஒரு வழியா எங்களுக்கு பஸ்ஸும் கிடைச்சது, பஸ்ல சீட்டும் கிடைச்சது.